ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்க்கலாம். இப்போ பிப்ரவரி மாதம் நடந்துட்டுருக்கு. இந்த பிப்ரவரி மாதத்தில் 24ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பெரிய சம்பவங்கள் நடக்க இருக்கு. அப்படி நடக்க இருக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்களை தான் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வர. அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரக மாற்றத்தால் பிப்ரவரி 24 என்ன மாதிரி பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறத விவரமாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா கிரகங்கள் தான். அதிர்ஷ்டமும் சரி ஆபத்தும் சரி அது எல்லாமே கிரகங்கள் அமையிறத பொறுத்து தான் நமக்கு கிடைக்கும். சில நேரம் நமக்கு அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும், சில நேரம் ஆபத்து கிடைக்கும். அதுக்கெல்லாம் கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் அப்படிங்கிறத நாம் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோன்னா எல்லாமே ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்கு, விதிப்படி நடக்குது அப்படின்ட்டு நாம் நினைக்கிறோம். ஸோ எழுதப்பட்டதும் கிடையாது, விதிப்படியும் கிடையாது, எல்லாமே கிரகங்கள் படிதான். ஏன்னா கிரகங்கள் எப்படியெல்லாம் பயணம் செய்தோ அது நம்ம ராசிக்கு எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும். அதை நாம் ஃபஸ்ட்டு புரிஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாவே கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். அந்த வகையில் இப்போ பிப்ரவரி மாதத்தில் மாசி மாதமானது நடந்துட்டுருக்கு. இதில் நிறைய கிரக மாற்றங்களும் முக்கியமான கிரக சேர்க்கைகளும் ஏற்படுது. இதனாலேயே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரக மாற்றத்தால் கிரக தோஷமானது ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கிரகதோஷம் ஏற்படும் போது அந்த கிரகதோஷத்திலிருந்து தப்பிப்பதற்கு நம்ம ராசிக்கு குறிப்பிட்ட சில பரிகாரங்களை செய்ய வேண்டும். அதை நாம் செய்யும்போது பெரிய கிரகதோஷங்கள்லேருந்து நாம் தப்பிக்க முடியும். அதனால் அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கிரக மாற்றத்தால் துலாம் ராசிக்கு ராஜயோகம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத சொல்ல போகிறேன். அதுவும் மாசியில் நடக்கக்கூடிய மாசான கிரகங்களுடைய மாற்றங்கள் சேர்க்கையினால் நிறைய கொட்டக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்டங்கள்லாம் இருக்குது. அந்த அதிர்ஷ்டங்கள்லாம் எப்படி நீங்கள் தக்க வைத்து கொள்ளும், அதில் நீங்கள் என்ன மாதிரி கிளவராக செயல் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு ஷேர் பண்ணுற எல்லா தாள்களையுமே இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு பயன் பெறுங்க. தை மாதம் நிறைவடைந்து மாசி மாதம் மாசா பிறந்துருச்சு. பிப்ரவரி 13. இந்த மாசியில் நிறைய கிரக மாற்றங்கள் இனி ஏற்படுறதுனால மாசி மாதம் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வலுவாக ஒரு அமைப்பு ஏற்படுது. அதனால் பிப்ரவரி 24 துலாம் ராசினருக்கு இதெல்லாம் தான் கிடைக்கக்கூடிய முழுமையான பலன்கள், அதிர்ஷ்டங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்பது ஜோதிடர்கள் கூறியிருக்கிறாங்க. அவங்க கூறின அந்த முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இந்த மாசியை கும்பம் என்றும் அழைக்கப்படும். ஏன்னா சூரியன் கும்ப ராசியில் பயணம் செய்கிறதுனால இது கும்ப மாதமாகவும் கருதப்படுது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய ஒரு பயங்கரமான மாற்றமே. அதோடு இந்த மாசியில் மகா சிவராத்திரி, மகா அமாவாசை, மகா பௌர்ணமி, மாசி திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, மாசியுடைய மகம், சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், இதோடு சனி பயிற்சி, இந்த மாதிரி மாசியில் நிறைய மாசான விஷயங்கள்லாம் நடக்குது. அது எல்லாமே நடக்கக்கூடிய அடிப்படையில் தான் பிப்ரவரியுடைய 24க்கு பிறகு உங்களோட ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதாவது மாசியில் இந்த மாதிரி மாசான செயல்கள் நடக்கிறதோட அடிப்படையில் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு இதெல்லாம் பலன் என்பது கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அப்படி குறிப்பிடப்படக்கூடிய பலனை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ உங்கள் ராசிக்கான பலனை தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. துலாம் ராசி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் பலமாக இருக்கிறது. இதனால் இரட்டை குழந்தை பிறக்கக்கூடிய யோகமானது உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு உண்டாகும். குழந்தைகளுக்கு ராஜயோகமானது உங்களுக்கு கிடைக்கும்.
தலைவர் பதவிகள் பிப்ரவரி 24க்கு மேலே முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் ராசிக்கு கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெரிய ஊரில் வெளியூரில் வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டு. அதோடு பதவிகள்லாம் தாடாக தேடி வரும். அப்படி தேடி வர பதவிகளை மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கணும். நினைத்த காரியங்கள் நினைத்த இதில் கைகூடும். அதையும் கண்டிப்பாக நல்லா யூஸ் பண்ணுங்க. தொட்டது தொடங்கக்கூடியதாக பிப்ரவரி 24க்கு பிறகு நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கு. எல்லாமே நீங்கள் நினைத்த மாதிரியான விஷயங்களே நடக்கும். எடுத்த காரியங்கள் எடுத்த வேகத்தில் வெற்றி பெறும். அதுக்கான யோகமும் இருக்குது. பொறுப்புகள் அதிகரிக்கும். எதிரித்தன்மை காணாமல் போகும். எதிரிகள் எல்லாம் நண்பர்களாக மாறக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து வெளிவருவீங்க. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, காதல் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்கு காதல் கைகூடும். மன வாழ்க்கை இனிக்கும். இந்த மாதிரி நிறைய இனிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகங்களால் பிப்ரவரி 24க்கு பிறகு ஏற்பட இருக்கு. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அற்புதமாக அதுக்கான காலகட்டம் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் ஒரு வகையான மகிழ்ச்சி பெருகும். துணை மற்றும் குடும்பத்தினருடன் இணக்கமாக செல்வது நல்லது. திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களில் ஏற்றமானது உண்டாகும். பதவி, பெயர், புகழ் போன்றவை ஏற்படும். முதலீடுகள் செய்து மகிழ்வீர்கள். நிதி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். அதனால் அந்த முன்னேற்றத்தை மட்டும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஏற்றம்னு பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய ஏற்றம் உங்களுக்கு உருவாகும். அந்த ஏற்றத்தை எல்லாமே நல்லா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா லாபம் பிப்ரவரி 24க்கு பிறகு கொட்டுன்னு உங்களுக்கு கொட்டும். அப்புறம் இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் படிப்படியாக மாறும். இதனாலேயே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதோடு யோகம், சந்தோஷம், அனுகூலம், லாபம் இந்த மாதிரி நிறைய ஏற்படக்கூடிய அற்புதமான நேரமாகவும் இந்த பிப்ரவரி 24க்கு மேலே இருக்க போகுது. பூர்வ புண்ணிய தோஷம் இருப்பதால் அபிராமி அந்தாதியை படிப்பது நன்மை பயக்கும். மற்றபடி அனைத்து விஷயங்கள்லையுமே பிப்ரவரி 24க்கு பிறகு யோகம் உண்டாகும் என்பது குறிப்பிடப்படுது. அதோடு நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியமும் உண்டாகும். குடும்பத்தில் அந்யோன்யமானது அதிகரிக்கும். வரன்கள்லாம் உங்களுக்கு அமையும். எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்க்காதபடி நடக்கக்கூடிய காலகட்டம். பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். மாசில கிரக மாற்றத்தால் அதிர்ஷ்டம் கொட்டக்கூடிய யோகம் பிப்ரவரி 24க்கு பிறகு உண்டு. தைரிய தன்னம்பிக்கை உயரும். லக்ஷ்மி நரசிங்க பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 90% நன்றாக இருக்கும். ஸோ உங்கள் ராசிக்கு கிரகங்களால் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டதை உங்களுக்கு சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ மாசியில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை சொல்ல போகிறேன். மாசியில் சூரியன் கும்ப ராசிக்கு ஃபஸ்ட்டு வர்றதே ஒரு பயங்கர மாற்றமாக கருதப்படுது. இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் 12 ராசிக்காரங்களும் நீங்கள் பரிகாரங்கள் செய்ய வேண்டும். பொதுப்படையாக பார்க்கும்போது உங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த மாதம் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த பரிகாரம் செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது. ஆக்சுவலி ஏதேனும் கிரகதோஷங்கள் இருந்தால் கூட அந்த கிரகதோஷங்கள் விலகி கெட்டது நல்லதாக மாறிவிடும் உங்கள் ராசிக்கு. அதனாலேயே இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்திடுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும். அதனால் அந்த பரிகாரத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்திடுங்க. துலாம் ராசிக்காரங்க பிப்ரவரி 24க்கு பிறகு பெருமாள் கோவிலுக்கு ஏதாவது ஒன்று சென்று வழிபாடு செய்யணும். உங்கள் கைகளால் பெருமாளுக்கு துளசி மாலையை வாங்கி கொண்டு போய் பெருமாளுக்கு போடுங்க. கொஞ்சம் அதோடு மல்லி புஷ்பங்களை வாங்கி சென்று மகாலட்சுமிக்கு சாத்துங்க. இதோடு 2 நெய் விளக்கை ஏற்றுங்க. இந்த ஒரு சிம்பிள் பரிகாரம் செய்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும். அதனால் இதை மறக்காமல் செய்திடுங்க.
ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.